இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், அந்த பிரபுவ ஏதாவது பண்ணணும்டா. அவன் நம்ம வீட்டுல இருக்குது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. எனக்கு வர்ற கோத்துக்கு இந்த கார் எடுத்துட்டு போய் அப்படியே அவனை ஏத்தி ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் போல தோணுது. என்ன சும்மா இரு கொஞ்சம். அதான் ஜனமா பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்கல்ல. எவ்வளவு நாளா பொறுமையா இருக்கிறது? அவன் தேனை எவ்வளவு டார்ச்சர் பண்றான் தெரியுமா? தேன்மொழி அப்பா வர கடத்தி வச்சிருக்கானா? அதை கண்டுபிடிச்சாலே தேன்மொழி அவன் எப்படியாவது காப்பாத்திடலாம். அதுக்கு தாண்ட எந்த வழியும் கிடைக்கவே மாட்டேங்குது. டேய், நாம அவனை இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் எங்கேயோ சீக்கிரட்டா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கான். ஷிட். சரி விடுறா, பாத்துக்கலாம். அவரை கண்டுபிடிச்சிடலாம், விடு. இல்லடா, கண்டுபிடிச்சே ஆகணும்டா. கண்டுபிடிச்ச அவன டேய் சாரா. சாரா சார் சார் டேய் கேடி, போன் ஏதாவது கீழே விழுந்திருக்கா பாரு. இல்லையா மச்சான்? சரி வா, தூக்கு தூக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். பத்து பத்து நீ போய் ஒன்று சீக்கிரம். டாக்டர் 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 என்னாச்சு? டாக்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், யார் ஆக்சிடென்ட் பண்ணா? அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்ல டாக்டர், ரோட்ல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர், அது வந்து நான். என்ன சார், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்களா? இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கு சார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்கானுங்க. பாவம் சார், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. சார் இல்ல சார், அது நான் தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்ன சார், என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் இதை வேணும்னு பண்ணல, இது தெரியாம நடந்துச்சு. சரி, இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க.